வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ் சினிமால இந்த வருஷம் வெளியான தி அக்காலி அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்துல ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் வருவாங்க. நான் பேர் சொல்லும் போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த படத்தோட கதை கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும். என்னால முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். இந்த படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே சோமியான்ற ஒரு ஆபீசரை நமக்கு காட்டுறாங்க. இவங்க இருக்காங்கல்ல, ஒரு கேஸோட டீடைல்லாம் எடுத்துட்டு ஒருத்தரை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. இவரோட பேரு ரகுமான் அப்படின்றது. ரகுமான் 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கேஸ் ஹேண்டில் பண்ணிருப்பாரு. அதை பத்தி விசாரிக்கிறதுக்காக தான் சோமியா வந்திருக்காங்க போல. இப்ப அந்த கேஸ் சம்பந்தமா சில விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறாங்க. அதை முடிஞ்சிருச்சுல, அதை பத்தி எதுக்காக கேக்குறீங்க அப்படின்ற மாதிரி ரகுமான் கேக்குறாரு. அது இன்னும் கம்ப்ளீட்டா முடியல, சில டவுட்லாம் இருக்கு, அதை பத்தி கேட்கறதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டாங்க. இப்பதான் அந்த கேஸை பத்தி சில விஷயங்களை நமக்கு காட்டுறாங்க. ஒரு ரிப்போர்ட்டரா அவரோட சீனியர் கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காரு. ஜானிஸ் அப்படின்ற ஒரு பொண்ணை ஃபாலோ பண்ணது மூலியமா இவருக்கு சில விஷயங்கள் கிடைச்சிருக்கு. அதாவது அந்த ஜானிஸ் பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, பிளாக் மேஜிக்லாம் தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்காங்க. கூட ஒரு 6 பேரை சேர்த்துக்கிட்டு தான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 6 பேரையும் அவங்க கொல்ல போறாங்கன்ற மாதிரிலாம் இவருக்கு தகவல் கிடைக்குது. இதை நம்ம போக்கஸா விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா சீனியர் லேடி இருக்காங்கல்ல, இதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. சின்ன லெவல்ல ஏதாவது பண்ணுவாங்க, சாவடிக்கிற லெவலுக்கு எல்லாம் போக மாட்டாங்க. நீ இதை விட்டுட்டு மத்த வேலையை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா இது இந்த ரிப்போர்ட்டரால ஏத்துக்க முடியல. ஜானிஸை தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப பிரசன்ட்ல சோமியா இருக்காங்க பாத்தீங்களா, அந்த ரிப்போர்ட்டர் தான் உங்களுக்கு தகவல் கொடுத்தாரா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அந்த ரிப்போர்ட்டர் எங்களுக்கு தகவல் கொடுக்கல, எங்களுக்கு வேற மாதிரி தகவல் கிடைச்சது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது டெட் பாடிஸ் எல்லாம் யாரோ தோண்டி எடுக்கிறாங்கன்ற மாதிரி தகவல் கிடைச்சிருக்கும். அது மூலியமா ட்ரக்கை கடத்த வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவர் சந்தேகப்பட்டிருப்பாரு. அதனால டீமோட அந்த குரூப் அமுக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிருப்பாரு. இவர் பண்ண விஷயத்தை இப்பதான் நமக்கு விஷுவலா காட்ட ஆரம்பிக்கிறாங்க. பிளாஷ்பேக்ல வரது எல்லாமே 7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயமா இருக்கும். சுடுகாட்டுக்கு பக்கத்துல ஒரு பில்டிங் இருக்கும். அந்த பில்டிங்ல ஒரு குரூப் இருக்காங்க பாத்தீங்களா, பலி கொடுக்கிற மாதிரியான வேலையெல்லாம் பண்றாங்க போல. எல்லாருமே மாஸ்க் போட்டு அவங்களோட முகத்தெல்லாம் மறைச்சிருக்காங்க. அப்படியே கட் பண்ணி அனிதான்ற ஒரு பொண்ணோட வீட்டை நமக்கு காட்டுறாங்க. அந்த பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கு போல, ரொம்ப மோசமா நடந்துக்கிறா. அதனால அப்பாவும் அம்மாவும் அந்த பொண்ணை ரூம்ல லாக் பண்ணி வச்சிருக்காங்க. திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, கதை உடச்சிட்டு அவ வெளியே வந்துடுறா. அப்பா அம்மான்னு கூட பார்க்காம பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. இவங்களும் கண்ட்ரோல்குள்ள கொண்டு வரதுக்கு ஃபாதருக்கு கால் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி நமக்கு அந்த குரூப்பை காட்டுறாங்க. அதாவது மாஸ்க் போட்ட குரூப்பை காட்டுறாங்க. அவனுங்க தோண்டி பாடி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. இந்த ரகுமான் இருக்காரு பாத்தீங்களா, அந்த இடத்துக்குள்ள புதஞ்ச மாதிரி தான் படுத்திருக்காரு. அவனுங்க தோண்டிட்டு இருக்கும் போது சட்டுன்னு வெளியே வந்து அவங்களை ஷூட் பண்ணி பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. அவனுங்களும் தப்பிச்சு ஓடுறாங்க. ரகுமான பொறுத்த வரைக்கும் 2 அசிஸ்டன்ட்ங்க இருக்காங்க. அதுல ஒருத்தர் பேரு செல்வம் அப்படின்றது. துரத்திட்டு வந்தவர் ஒரு பில்டிங்க்கு வந்துடுறாரு. என்ன பில்டிங்கே வித்தியாசமா இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த செல்வமும் சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்காரு. அப்ப மாஸ்க் போட்ட நபர்கள் இவரை நெருங்கி வராங்க. சட்டுன்னு இவருக்கு பின்னாடி எதையோ சொருவிடுறாங்க. வலி தாங்க முடியாம இவரும் துடிச்சிட்டு இருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமா இந்த இடத்துல மயங்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அனிதான்ற பொண்ணு பேரண்ட்ஸ் அட்டாக் பண்ணி வெளியே வந்தால, இந்த குரூப்பை சேர்ந்தவங்க ஒரு வேன்ல கடத்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க. ரகுமானும் இந்த குரூப்பை துரத்திட்டு வராரு. இந்த குரூப்பை சேர்ந்தவங்க கூட எல்லாம் சண்டை போடுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல அவனுங்க தப்பிச்சு ஓடிடுறாங்க. அதனால அனிதான்ற அந்த பொண்ணை இவர் காப்பாத்திடுறாரு. இங்கதான் அக்காலின்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப இந்த ஸ்பாட்டுக்கு கமிஷனர் வந்துடுறாரு. ட்ரக்ஸ் எல்லாம் பிடிச்சிருப்பாரு அப்படின்ற மாதிரி தான் கமிஷனர் இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. ஆனா எலும்பு கூடுகள் மட்டும்தான் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அவனுங்க தோண்டி எலும்பு கூடுகளை தான் எடுத்திருப்பாங்க. ஏதோ பிளாக் மேஜிக் பண்றதுக்காக எடுத்திருக்காங்க போல அப்படின்ற மாதிரி கமிஷனர் யோசிக்கிறாரு. என்னமோ ட்ரக் பெரிய லெவல்ல கை மாறுது அப்படி இப்படின்னு உனக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா சொன்னியே, அது எல்லாமே ஃபேக் தானா அப்படின்ற மாதிரிலாம் கமிஷனர் கோவப்படுறாரு. சரி, அனிதான ஒரு பொண்ணை காப்பாத்தினதா சொன்னல, அந்த பொண்ணு எங்கன்னு கேட்கிறாரு. பேரண்ட்ஸ் வந்து கூட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. அந்த அனிதா கிட்ட பேசி பார்த்தா இந்த கேங்க பத்தி தெரிய வரும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ரகுமான் சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம்லாம் நீ விசாரிக்க தேவையில்ல, இதை இதோட விட்டுரு அப்படின்ற மாதிரி கமிஷனர் சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி ரகுமானும் ஏத்துக்கிறாரு. இந்த படத்துல ரகுமான் ரொம்ப முக்கியமான கேரக்டரா இருப்பாரு, ஹீரோனே சொல்றேன். இவங்க மிஷன் சொதப்பிச்சு பாத்தீங்களா, அது நடந்து 2 நாள்ல வேற ஒரு விஷயம் நடக்குது. அதாவது ஜானிஸ்னு ஒரு பொண்ணை பத்தி ரிப்போர்ட்டர் சொன்னாரு பாத்தீங்களா, அந்த ஜானிஸ்ன்ற பொண்ணு 6 பேருக்கு மேல சாவடிச்சிருக்கா, ஏதோ பூஜை மாதிரி பண்ணிருக்கான்ற மாதிரி வீடியோ கிடைச்சிருக்கு. அந்த ரிப்போர்ட்டர் தான் அந்த வீடியோவை எடுக்கணும்ன்ற மாதிரி உள்ள நுழைஞ்சிருக்காரு. அவர் வீடியோவை எடுத்துட்டு இருக்கும் போதே அட்டாக் பண்ணி சாவடிச்சிருக்காங்க போல. அந்த மாதிரி தான் அந்த வீடியோ கிடைச்சிருக்கு. இதை பத்திலாம் ரிப்போர்ட்டர்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஜானிஸ்ன்ற பொண்ணு மட்டும் தான் அங்க இருந்து தப்பிச்சு போயிருக்கா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தகவல் தெரிய வருது. அப்ப பலி கொடுக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குதா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆச்சரியமா எல்லா மீடியா சேனலும் இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இது சம்பந்தமா ரகுமானும் அவரோட அசிஸ்டன்ட்டும் பேசுறாங்க. இவர் இன்னொன்னு அசிஸ்டன்டா இருப்பாரு. இவர் பேரு டேவிட் அப்படின்றது. இவங்க 2 பேருக்குமே செல்வம் என்ன ஆனான்றதே தெரியல. ஏன்னா செல்வம் கிட்ட இருந்து இவங்களுக்கு அதுக்கப்புறம் காலே வந்திருக்காது. ஒய்ஃப் இப்ப கேட்டா என்ன சொல்றது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க 2 பேருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. பார்த்தா செல்வம் ஒய்ஃப் கிட்ட இருந்தே கால் வருது. அண்ணா அவருக்கு என்ன ஆச்சுனே தெரியல, வீட்டுக்கு வந்ததுல இருந்து கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கிறாரு அப்படின்ற மாதிரிலாம் அழுதுகிட்டே பேசிட்டு இருக்காங்க. இது செல்வம் வீட்டுக்கு வந்துட்டானா, நீ கவலைப்படாதமா, நாங்க உடனே கிளம்பி வீட்டுக்கு வரோம் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோவும் டேவிடும் சேர்ந்த மாதிரி வேகமா அவரோட வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க.
இப்ப கதவை தட்டினா செல்வம் தான் கதவை திறக்கிறதுக்காக வராரு. ஒய்ஃப் ஓகே தானா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இவங்க வீட்டுக்குள்ள நுழைய பாக்குறாங்க. எதுக்கு வீட்டுக்குள்ள வரீங்க, அவ படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா, நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி செல்வம் சொல்லிட்டாரு. செல்வம் பேச்சே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, இவங்களும் சரின்ற மாதிரி வெளியே வந்துடுறாங்க. அவன் பேச்சே வித்தியாசமா இருக்கே அப்படின்ற மாதிரிலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் அவர் கையை வச்சு தடுத்தாரு பாத்தீங்களா, ரத்தம் ஒட்டி இருக்கு. ஏன் ரத்தம் ஒட்டி இருக்கு, ஏதோ தப்பா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல இவங்க ரெண்டு பேருமே யோசிக்கிறாங்க. இப்ப டேவிட் மட்டும் சைலண்டா வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடுறாரு. அப்பதான் செல்வம் அவரோட ஒய்ஃபை தூக்குல தொங்க விட்டு இருக்கிறது இவருக்கு தெரிய வருது. சார் நீங்களும் உள்ள வாங்கன்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லிடுறாரு. இப்ப ஹீரோவும் உள்ள வந்துடுறாரு. ரெண்டு பேரையும் செல்வம் பாத்துறாருல, சண்டை போடுறாரு, மிருகம் மாதிரி சண்டை போடுறாரு. இவங்களும் கஷ்டப்பட்டு செல்வத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் தூக்குல தொங்கிட்டு இருக்க ஒய்ஃபையும் காப்பாத்தணும்ல, கஷ்டப்பட்டு செல்வத்தை அடிச்சு போட்டு ஒய்ஃபை வந்து காப்பாத்திடுறாங்க. செல்வம்க்கு அந்த கேங்க சேர்ந்தவங்க ஏதோ பண்ணாங்கல்ல, அதனால தான் செல்வம் இந்த மாதிரி ரியாக்ட் பண்றாரு போல. இதெல்லாம் ஹீரோக்கு புரிய மாட்டேங்குது. அவன் ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறான் சார், ஏதோ தப்பா படுது அப்படின்ற மாதிரிலாம் கமிஷனர் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அப்சர்வேஷன்ல தான் வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. நடக்க போற இன்சிடென்ட்டை ஏற்கனவே ஒரு ரிப்போர்ட்டர் கணிச்சாரு அப்படின்றது உங்களுக்கு தெரிய வருது. அந்த ரிப்போர்ட்டரோட சீனியரை பார்த்து பேசுறதுக்காக வராங்க. இந்த மாதிரிலாம் நடக்கும்னு அவன் ஏற்கனவே சொன்னான், நான் தான் அலட்சியப்படுத்திட்டேன். அந்த ஜானிஸ்ன்ற பொண்ணை பத்தி எல்லா டீட்டெயிலையும் சேகரிச்சு வச்சிருந்தான், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றதுக்காக தான் வர வச்சேன். இந்தாங்க சார், இதெல்லாம் வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி அந்த லேடி எல்லா ரிப்போர்ட்டையும் தந்துடுறாங்க. ஜானிஸை தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணதுலயே அவ பலி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் அவர் பிரெடிக்ட் பண்ணிருப்பாரு. இப்ப அந்த ரிப்போர்ட் மூலியமா அந்த விஷயத்தை இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப அந்த ஜானிஸ் அப்படின்ற பொண்ணோட Facebook ப்ரொஃபைல்லாம் செக் பண்ணி பாக்குறாங்க. மியூச்சுவல் ஃப்ரெண்டா அனிதா இருக்காங்க. இது அனிதா மியூச்சுவல் ஃப்ரெண்டா அப்படின்ற மாதிரி இவங்க ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த பொண்ணும் கொஞ்சம் வித்தியாசமா நடந்துகிட்டால, அந்த பொண்ணோட வீட்ல போய் பார்த்தா ஏதாவது தெரிய வரும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க ரெண்டு பேருமே யோசிக்கிறாங்க. நீ அனிதாவோட ஃப்ரெண்ட்ஸை பத்தி விசாரி, நான் அனிதாவோட வீட்டுக்கு போய் விசாரிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. கொஞ்ச நேரத்திலேயே டேவிட் இருக்காருல, அந்த ஃப்ரெண்ட்ஸை பத்தின டீட்டெயிலாம் கலெக்ட் பண்ணிடுறாரு போல. கால் பண்ணி சொல்லிட்டாரு. அனிதாவை பொறுத்த வரைக்கும் 3 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க. ஈஷா, யாஸ்மின், அதுக்கப்புறம் கௌதம் அப்படின்றது தான் அவங்களோட பேரா இருக்கும். இல்ல யாஸ்மின் அப்படின்றவங்க ஆர்மி மேனோட பொண்ணா இருப்பாங்க, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 3 பேர் கூட தான் அனிதா க்ளோஸா பழகிருப்பாங்க. திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஜானிஸ் கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கும். என்னைக்கு ஜானிஸ் கூட அனிதா பழக ஆரம்பிச்சவங்களோ இந்த 3 ஃப்ரெண்ட்ஸை டோட்டலா கட் பண்ணிருப்பாங்க. இதை நினைச்சு இந்த 3 ஃப்ரெண்ட்ஸை ஃபீல்லாம் பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் கேட்டு முடிச்ச ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அனிதா வீட்டுக்கு பக்கத்துல வந்துடுறாரு. அப்பன்னு பார்த்து டாக்டர் கிட்ட இருந்து கால் வருது. டாக்டர் செல்வத்தோட ரிப்போர்ட்டை பத்தி தான் சொல்லிட்டாரு. அவர் உடம்புல ஏதோ செலுத்தப்பட்டிருக்கு, அதனாலதான் இவ்வளவு மோசமா நடந்துட்டு இருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமா அது சரியாயிடும், அதுக்கான வேலையெல்லாம் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. செல்வத்தோட கழுத்துல ஏதோ குத்தப்பட்ட மாதிரி தடம் இருக்கு, அதை போட்டோ எடுத்து உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த டாக்டரும் சொல்லிட்டாரு. ஈர வெயிட் பண்ணிட்டு இருக்க இடத்துக்கு இப்போ ஒரு கார் வருது. அந்த கார்ல அனிதாவோட 3 ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்திருக்காங்க. அனிதாவோட பேரண்ட்ஸ் கிட்ட பேசணுன்றதுக்காக தான் வந்திருக்காங்க போல. ஆனா பேரண்ட்ஸும் அவங்க கிட்ட பேச விருப்பம் இல்ல, கிளம்புங்க அப்படின்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாங்க. ஏன்னா திரும்பி இந்த அனிதா மிஸ் ஆயிருக்கா, அதனால தான் பேரண்ட்ஸ் கோவமா அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த 3 ஃப்ரெண்ட்ஸ்ல ஈஷான்னு ஒரு நபர் இருக்காரு பாத்தீங்களா, இவரை பொறுத்த வரைக்கும் அனிதாவை லவ் பண்ணவரா இருப்பாரு. அனிதா பேய் பிடிச்ச மாதிரிலாம் நடந்துக்கிட்டாங்கல்ல, அதெல்லாம் இவரோட மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. இப்பதான் ஈஷாக்கு விக்கின்ற ஒரு பையன் கிட்ட இருந்து கால் வருது. அவனை கண்டுபிடிச்சிட்டேன், இந்த ஏரியாக்கு வாங்கன்ற மாதிரி சொல்றான். சரின்ற மாதிரி ஈஷாவும் ஏத்துக்கிறாரு. இப்ப கார்ல வந்த ஃப்ரெண்ட்ஸ் 3 பேருமே இங்க இருந்து கிளம்பி போறாங்க. இது எல்லாத்தையும் ஈர கவனிச்சிருப்பாரு. இப்ப நம்ம போய் பேசலாம் அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ள வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் அனிதா திரும்பி மிஸ் ஆயிருக்கிறது இவருக்கு தெரிய வருது. செல்வம் உடம்புல ஏதோ செலுத்தப்பட்ட மாதிரி தடையா இருந்தது பாத்தீங்களா, அதே தடையத்தான் அனிதா உடம்புலயும் இவர் பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கும். இந்த மாதிரி உங்க பொண்ணு உடம்புல தழும்பு இருந்ததுல அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அப்பா இல்லன்னு சொல்றாரு, அம்மா இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்ன 2 பேருமே மாத்தி மாத்தி சொல்றாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்பாக்கு பொண்ணு காணாம போன விஷயத்தை யார்கிட்டயும் சொல்றதுல விருப்பம் கிடையாது, நம்மளே பொண்ணை தேடி கண்டுபிடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அதனாலதான் 3 ஃப்ரெண்ட்ஸையே வீட்டுல இருந்து அனுப்பி வச்சிருப்பாரு. இப்ப ஹீரோ கிட்டயும் கோவப்படுறாரு. எங்க பொண்ணு காணாம போயிருக்கா, நாங்களே பாத்துக்கிறோம், நீங்க ஒன்னும் விசாரிக்க தேவையில்ல, முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரிலாம் கோவப்படுறாரு. அனிதாவோட வீட்டுக்கு பக்கத்துல விக்கின்ற ஒரு பையன் இருக்கான்றது உங்களுக்கு தெரிய வருது. அந்த விக்கி கிட்ட விசாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த விக்கியும் தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான். அனிதா வீட்டுக்கு எப்பவுமே அந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. 4 பேருமே சேர்ந்த மாதிரி தான் எப்பவுமே சுத்திட்டு இருப்பாங்க. என்னைக்கு ஜானிஸ் கூட Facebookல ஃப்ரெண்ட் ஆனாலோ அப்பத்துல இருந்து ஜானிஸ் கூடயே தான் அவ பழகிட்டு இருந்தா. 3 ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கடி வீட்டுக்கு போங்கன்ற மாதிரி அனுப்பி விட்டுருவா. அதனால அவங்களுமே கொஞ்சம் ஃபீல் தான் பண்ணாங்க. இததான் நான் மாடியில இருந்து கவனிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. பக்கத்து வீட்டை சேர்ந்தவர்ல, அதனால மாடியில இருந்து இந்த விஷயத்தெல்லாம் கவனிச்சிருப்பாரு. அனிதா கூட அப்பா பேச விரும்பல, ஆனா அம்மா பேச விரும்பி இருப்பாங்க. இந்த மாதிரி தழும்ப தான் பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு போட்டோவை காட்டுறாரு. ஆமா சார், இதே மாதிரி தழும்ப தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் அவ பேய் பிடிச்ச மாதிரி நடக்க ஆரம்பிச்சா அப்படின்ற மாதிரிலாம் அம்மா சொல்லிட்டாங்க. நீங்க டாக்டர் கிட்ட கூட்டு போய் காமிச்சிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. டாக்டர் கிட்ட எல்லாம் கூட்டு போய் காட்டல, ஒரு ஃபாதர் கிட்ட தான் காட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த ஃபாதரோட டீடைல் எனக்கு வேணும்னு கேக்குறாரு. அம்மாவும் டீடைல் எல்லாம் கொடுத்துடுறாங்க. இப்ப ஈஷாவும் விக்கிக்கு கால் பண்றாரு. கண்டிப்பா இந்த ஏரியால தான் அவன் இருக்கானா, என்ன வர சொல்லிட்டு நீ எங்கடா போன அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. விக்கி தான் இப்ப போலீஸ் கண்ட்ரோல்ல இருக்கான்ல, போலீஸ் கூட தான் வந்துட்டு இருக்கான். அதே இடத்துல வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான்.
ஈஷா அந்த இடத்துல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சீக்கிரமா போங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்றான். டேவிடும் வண்டியை வேகமா ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. பிரசன்ட்ல சௌமியா ஹீரோ கிட்ட மட்டும் விசாரிக்க மாட்டாங்க, டேவிட் கிட்டயும் நடுவுல விசாரிப்பாங்க. இவங்களை காமிச்சாலே அதை பிரசன்ட் நினைச்சுக்கோங்க. இப்ப திரும்பி பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஈஷா வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது இம்ரான் ஒரு நபர் நடந்து போயிட்டு இருக்கிறத கவனிக்கிறது. இந்த இம்ரானை தேடி தான் வந்திருப்பாரு போல. அவனை பார்த்தானா அவனை பொறுமையா ஃபாலோ பண்றாரு. திடீர்னு பார்த்தா அவன் காணாம போயிடுறான். அதுக்குள்ள எங்க போனா அப்படின்ற மாதிரி ஈஷா யோசிக்கிறது. என்னையே ஃபாலோ பண்றியா அப்படின்ற மாதிரி அந்த இம்ரான் ஒரு குத்து வைக்கிறான். இந்த இடத்துல ஈஷாவும் மயங்கின மாதிரி பொத்துனி கீழே விழுந்துடுறாரு. டேவிடும் விக்கியும் வரும்போது ஈஷா சொன்ன இடத்துல இருக்க மாட்டாரு. அதே மாதிரி இந்த ஏரியாவோட இன்ஸ்பெக்டர் டேவிட பார்த்துட்டாரு. என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இம்ரான் ஒருத்தனை தேடி வந்தேன், நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி டேவிட் சொல்றாரு. சரின்ற மாதிரி இந்த இன்ஸ்பெக்டர் ஏத்துக்கிறாரு. இப்பதான் ஈஷா கண்முழிக்கிறாரு. எதிர இருக்க இந்த இம்ரான் இருக்கான்ல, என்னையே ஃபாலோ பண்ணி வரியா அப்படின்ற மாதிரி ஈஷாவை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கான். இப்ப இம்ரானை பாக்குறதுக்காக இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. ஏன்னா இந்த இன்ஸ்பெக்டர் கமிஷன் வாங்குற நபரா தான் இருப்பாரு. உன்னை பெரிய பெரிய போலீஸ்லாம் தேடி வந்திருக்காங்க, பெரிய தப்பு எதுவும் பண்றியா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. சார் அப்படிலாம் கிடையாது சார், ஒரு பெரிய விஷயம் இல்ல, நான் பாத்துக்கிறேன் சார், நீங்க போங்கன்ற மாதிரி அந்த இன்ஸ்பெக்டர் அனுப்பி வச்சிடுறாரு. நம்மள போலீஸ்லாம் தேடி வராங்கன்ற மாதிரி இந்த இடத்துல இம்ரானுக்கு பயம் வர ஆரம்பிக்குது. அனிதாக்கு ஒரு ஃபாதர் ட்ரீட்மெண்ட் தந்திருக்காருல, அந்த ஃபாதரை பாக்குறதுக்காக தான் ஹீரோ வந்திருக்காரு. அந்த ஃபாதரோட பேரு டோனி அப்படின்றது. இப்ப டோனி கிட்ட அவ வித்தியாசமா நடந்துகிட்டாளா, அவளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. பெருசா சொல்ற மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாது, நார்மல் பிரச்சனை தான், நான் சீக்கிரமே சால்வ் பண்ணிருப்பேன், அதுக்குள்ளதான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஜானிஸ் ஒரு இடத்துல பூஜை பண்ணி நிறைய பேரை சாவடிச்சா பாத்தீங்களா, இன்னமும் ஜானிஸ் தலைமறைவா தான் இருக்கா. எங்க இருக்கான்றது போலீஸ்க்கு தெரியல. இப்ப அந்த இடத்துல ஏதாவது கிடைக்குமான்னு தேடி பாக்குறாங்க. மந்திர வார்த்தைகள் மட்டும்தான் இருக்கு, பிரயோஜனமா எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. இப்ப ஹீரோ இருக்கார்ல, சார் ஜானிஸோட அம்மா பாதுகாப்புல தானே இருக்காங்க, அவங்க கிட்ட விசாரிக்கிறதுக்கு நீங்க பர்மிஷன் தந்தா நல்லா இருக்கும்னு கேக்குறாரு. அந்த லேடியே பித்து பிடிச்ச மாதிரி தான் இருக்காங்க, அரை மணி நேரம் வேணா பேசிக்கோ அப்படின்ற மாதிரி கமிஷனரும் சொல்லிடுறாரு. அந்த லேடியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிய ஆரம்பிச்சது அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. லேடியை பார்த்த விஷயத்த நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே ஜானிஸோட அம்மா இருக்காங்கல்ல, போலீஸ் கண்ட்ரோல்ல தான் இருக்காங்க. ஏன்னா ஜானிஸ் இன்னும் தலைமறைவா இருக்கால, அதனால தான் போலீஸ் கண்ட்ரோல்ல அம்மா இருக்காங்க. இவரும் அம்மா கிட்ட பேசி ஜானிஸை பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறாரு. அம்மா சரியாவே பதில் சொல்ல மாட்டாங்க, வெளியே பார்த்து பயந்துட்டு இருக்காங்க. ஏமா பயப்படுறீங்க, ஒன்னும் இல்ல அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இவங்க கட்டிலு கடியில காட்டுறாங்க. கட்டிலு கடியில என்ன, நான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி இவரும் பாக்குறதுக்காக போறாரு. அந்த சமயம் அம்மா ஒரு பொருளை வச்சு இவர் அட்டாக் பண்றதுக்காக வராங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நிறுத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் தடுத்து இவரும் சண்டை போட்டுட்டு இருக்காரு. அந்த இம்ரான் இருக்கான் பாத்தீங்களா, இவனை கவனிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி ஆட்கள் கண்ட்ரோல்ல ஈஷாவை விட்டுட்டு போயிருப்பாரு. ஈஷா இருக்காருல, இங்க இருக்க ஆட்களை அடிச்சு போட்டுட்டு இங்க இருந்து தப்பிச்சிடுறாரு. இப்ப இம்ரான் இந்த இடத்தை விட்டு கிளம்பணும் அப்படின்ற மாதிரி நடந்து போயிட்டு இருக்கான். கரெக்டா டேவிட் கவனிச்சிடுறாரு. இவனை விடக்கூடாது அப்படின்ற மாதிரி துரத்த ஆரம்பிக்கிறாரு. அதே சமயம் வேற ஒரு சைட்ல இருந்து ஈஷா துரத்திட்டு வராரு. அந்த இம்ரான் 2 பேர் கூடயும் சண்டை போடுறான். இவங்க 2 பேர் கிட்ட இருந்தும் தப்பிச்சு வேகமா இங்க இருந்து ஓடிடுறான். இப்ப ஹீரோ இருக்கார்ல, இவரை காப்பாத்திக்கிறதுக்காக அந்த லேடி அட்டாக் பண்றாரு. அந்த லேடிக்கு காயம் பட்டுருது. இத பாக்குற அங்க இருக்க போலீஸுங்க இருக்காங்கல்ல, இவர் தான் இந்த லேடியை கொல்ல ட்ரை பண்றாருன்னு நினைச்சுக்கிறாங்க. சார் ஒழுங்கா அங்கேயே இருங்க, இல்ல ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் அவன் சொல்றான். நான் எதுவுமே பண்ணல அப்படின்ற மாதிரிலாம் இவர் புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா புரிய வைக்க முடியலன்னு தெரிஞ்சோன்னா அந்த நபர் கூட சண்டை போடுறாரு. இப்ப சண்டை போட்டு அந்த அசிஸ்டன்ட் அங்க அடிச்சு போட்டுறாரு. இந்த சமயம் ஜானிஸ் அம்மா சிலிண்டரை ஓபன் பண்ணிடுறாங்க. பக்கத்துல வந்தீங்கன்னா லைட்டர் ஆன் பண்ணிடுவேன், அதனால வராதீங்க, இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. நான் உங்களை காயப்பத்த வரலமா, பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன், புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ நெருங்கி வந்துட்டு இருக்காரு. பக்கத்துல வராதீங்க சொல்றேன்ல, ப்ளீஸ் கேளுங்க அப்படின்ற மாதிரிலாம் ஜானிஸோட அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நடுவுல ஜன்னல திரும்பி பாக்குறாங்க. இவங்க ஜன்னலை பாக்குறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஜன்னலுக்கு அந்த சைடுல ஒரு நபர் இவங்களை கவனிச்சிருப்பான். இப்ப கவனிச்ச நபர் இவங்க சொல்ல போறாங்கன்னு பயந்து ஷூட் பண்ணிடுவான். அதனால வெடிச்சு இந்த இடத்துல அவங்க இறந்து போயிடுவாங்க. அம்மாவை மிரட்டி ஒரு டீம் கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க அப்படின்றது அப்பதான் அவருக்கு தெரிய வந்திருக்கும். சோ இந்த நெட்வொர்க்குக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்கன்றதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு நினைச்சிருப்பாரு. ஆக்சுவலா டேவிட் ஈஷாவை மீட் பண்ணார்ல, இப்ப ஈஷாவை உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஈஷா இருக்கார்ல, அனிதா எனக்கு ஃப்ரெண்டு மட்டும் கிடையாது, நான் அனிதாவை லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. கடைசியா அனிதா கிட்ட இருந்து ஒரு வீடியோ வந்திருக்கும், அதையும் ஹீரோ கிட்ட காட்டுறாரு. அனிதா இருக்காங்கல்ல, ஜானிஸை வச்சிருக்க இடத்த கண்டுபிடிச்சிருக்காங்க போல. ஜானிஸை இங்கதான் லாக் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கும் போதே வீடியோ கட் ஆயிருது. அனிதாவை யாரோ புடிச்சிட்டாங்க போல. அனிதா கடைசியா இவர்கிட்ட பேசின ஒரு விஷயத்தை இந்த இடத்துல தான் இவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா அனிதா இருக்காங்க பாத்தீங்களா, ஜானிஸ் கூட பழகி இருப்பாங்க. திடீர்னு ஜானிஸ் மிஸ் ஆயிருப்பா. ஜானிஸ் மிஸ் ஆனோன்னா அனிதா ரொம்ப பயப்படுவாங்க. எப்படியாவது ஜானிஸை மட்டும் கண்டுபிடிச்சதா, அவ என்கிட்ட இதை பத்தி எல்லாம் காமிச்சா அப்படின்ற மாதிரி சில பேப்பர் எல்லாம் தராங்க. நான் கண்டுபிடிச்சிடறேன், ஆனா ஜானிஸ் கூட இதுக்கப்புறம் பழக கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. நீ கண்டுபிடிச்சிரு, நான் கண்டிப்பா பழக மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஏத்திருப்பாங்க. ஜானிஸ் தான் அந்த பேப்பரை அனிதா கிட்ட தந்திருக்காங்க போல. அந்த பேப்பர்ல இருக்கிறத இவரால சுத்தமா புரிஞ்சுக்க முடியல. தெரிஞ்சவங்க கிட்ட விசாரிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் விசாரிச்சு பாக்குறாரு. கொஞ்சம் கொஞ்சமா ஜானிஸை கண்டுபிடிக்கிறதுக்கான வேலையை பண்ணிட்டு இருக்காரு.
இதெல்லாம் அந்த குரூப்பை சேர்ந்தவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது போல. இவர் அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு கார் இவரை அடிச்சு தூக்குது. நல்ல வேலையை இவர் தப்பிச்சிருப்பாரு. சிசிடிவி மூலியமா அந்த காரோட நம்பரை கண்டுபிடிச்சிருக்காரு. இப்ப ஓனர் கிட்ட விசாரிச்சு பாக்குறாரு. ஓனர் என்ன சொல்றாருன்னா, ஏற்கனவே போலீஸ் கிட்ட தான் என்னோட கார் மாட்டிட்டு இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. சோ போலீஸ்ல யாரோ தான் இதை பண்றாங்க அப்படின்ற மாதிரி இவர் யோசிச்சிருப்பாரு. அதை விசாரிச்சு போகும்போது தான் லாரன்ஸ் ஒரு இன்ஸ்பெக்டரை பத்தி தெரிய வந்திருக்கும். அவரும் இம்ரான் அப்படின்ற இந்த ரவுடியும் சேர்ந்த மாதிரி தான் இந்த விஷயத்த பண்ணிருப்பாங்க. இதுதான் நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்ற மாதிரி ஈஷாவும் கண்டுபிடிச்ச விஷயத்தை பத்தி எல்லாம் இவங்க கிட்ட சொல்றாரு. இத பத்தி எல்லாம் இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அப்பதான் அனிதா போன்ல இருந்து ஈஷாக்கு மெசேஜ் வருது. இந்த பகுதிக்கு வா, நான் ஆபத்துல இருக்கன்ற மாதிரி தான் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. உடனே அந்த இடத்துக்கு போகணுன்ற மாதிரி இவங்க முடிவு பண்ணிருப்பாங்க. 3 பசங்களும் நாங்களும் வரோன்ற மாதிரி சொல்லுவாங்க. சரின்ற மாதிரி ஹீரோ இருக்காருல, அந்த 3 பசங்களையும் கார்ல அந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. ஆனா நீங்க காரை விட்டு வெளியெல்லாம் வர வேணாம், நாங்க மட்டும் போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி அவங்க 3 பேருமே ஏத்துக்கிறாங்க. ஹீரோவும் அவரோட அசிஸ்டன்ட் டேவிட மட்டும் தான் உள்ள நுழையிறாங்க. கீழே பார்த்தா என்னென்னமோ வரைஞ்சு வச்ச மாதிரி இருக்கு. மேல பார்த்தா தூக்குல யாரோ தொங்கிட்டு இருக்காங்க. தொங்கிட்டு இருக்கிறது அனிதான்னு தெரிய வருது. அனிதா இறந்து போயிட்டா போல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனா அனிதா இருக்காங்கல்ல, திடீர்னு அங்க இருந்து காணாம போயிடுறாங்க. சோ இவங்களை வர வைக்கிறதுக்காக தான் யாரோ இப்படி பண்ணிருக்காங்க போல. இப்ப லாரன்ஸும் அந்த இம்ரானும் மறைஞ்சிருந்து இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்களும் எங்க இருந்து அட்டாக் பண்றாங்கன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேர் மட்டும் இல்ல, அந்த மாஸ்க் போட்ட கேங்க சேர்ந்த மொத்த பேரும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இம்ரான் இருக்கா பாத்தீங்களா, அந்த ஃபேக்டரி விட்டே தப்பிச்சு ஓட பாப்பான். ஈஷாவும் டேவிடும் சேர்ந்த மாதிரி இம்ரான் ஒரு இடத்துல லாக் பண்ணிடுறாங்க. இப்ப ஹீரோ மட்டும் உள்ள மாட்டிருக்காரு. இதை புரிஞ்சுக்கிட்ட இந்த யாஸ்மின் இருக்காங்க பாத்தீங்களா, ஒரு கன் எடுத்துட்டு உள்ள வந்துடுறாங்க. இவங்களுக்கு நல்லா ஷூட் பண்ண தெரியும் போல, ஏன்னா ஆர்மி மேனோட பொண்ணு தானே, அதனால இஷ்டத்துக்கு உள்ள இருக்கவங்க எல்லாம் ஷூட் பண்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அந்த கேங்க சேர்ந்தவங்க எல்லாம் பயந்துடுறாங்க. இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. லாரன்ஸையும் இம்ரானையும் புடிச்சிட்டாங்கல்ல, அவங்க 2 பேர்கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா லாரன்ஸ் சொல்லி தான் இம்ரான் எல்லா விஷயத்தையும் பண்ணிருப்பான். லாரன்ஸ் இருக்காருல, அந்த மாஸ்க் போட்ட குரூப்ல ஒருத்தரா இருப்பாரு. இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி பிளாக் மேஜிக் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. பலி கொடுக்கறது மூலியமா இவங்களுக்கு வேண்டியதெல்லாம் நடக்கும்ன்ற மாதிரி இவங்க நம்பிட்டு இருப்பாங்க. அதனால தான் நிறைய பேரை பலி கொடுத்திருப்பாங்க. ஜானிஸை வச்சு இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு பெரிய பிளானை போட்டிருப்பாங்க. ஆனா ஜானிஸை தேடி அனிதா அந்த இடத்துக்கு வந்துருவா. அனிதாவை பாக்குற இவங்களுக்கு பயம் வந்துடும். இவங்க வேற ஒருத்தரை பலி கொடுக்கறதுக்காக வச்சிருக்கும் போது இன்னொன்னு பொண்ணை பலி கொடுக்க கூடாது, அதனால இவளை பலி கொடுக்க வேணாம், நம்ம ஊசியை போட்டுருவோம் அப்படின்ற மாதிரி போட்டுருவாங்க. அதனால தான் அவ கொஞ்சம் பைத்தியம் பிடிச்ச மாதிரிலாம் நடந்திருப்பா. இவங்க தேவையில்லாம ஒருத்தங்களை கொல்ல மாட்டாங்க, ஏன்னா கொன்னாங்கன்னா அதுவும் பலி கணக்குல வந்துடும். அதனால தான் அவாய்ட் பண்ணுவாங்க. ஜானிஸ் அம்மா விஷயத்திலேயே இவங்க அவாய்ட் பண்ணிருப்பாங்க. ஆனா அவங்க சொல்ல போறாங்கன்ற பயத்துல வேற வழி இல்லாம தான் கொண்டிருப்பாங்க. ஜானிஸ் தான் 6 பேரை பலி கொடுத்தா அப்படின்ற மாதிரி நியூஸ்ல சொன்னாங்கல்ல, ஆனா நடந்தது வேற விஷயம். இப்பதான் ரிப்போர்ட்டர் என்னெல்லாம் கவர் பண்ணாரு அப்படின்றத நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா நிறைய பேர் சேர்ந்த மாதிரி தான் அந்த இடத்துல பலியெல்லாம் கொடுத்திருப்பாங்க. அதுல ஜானிஸும் ஒருத்தியா இருப்பா. ரிப்போர்ட்டரை இவங்க பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க. ரிப்போர்ட்டர் வீடியோல இருந்து இது மட்டும் போனோன்ற மாதிரி இவங்க வேணும்ட்டே போக விட்டுருப்பாங்க. ஏன்னா அடுத்து இவங்க பலி கொடுக்கறதுக்கு ஜானிஸ் தான் முடிவு பண்ணி வச்சிருப்பாங்க. சோ ஜானிஸ் மட்டும் தப்பு பண்ண மாதிரி கொண்டு வந்துடலான்றதுக்காக தான் இப்படி பண்ணிருப்பாங்க. இது எல்லாத்தையும் லாரன்ஸ் தான் சொல்லியிருப்பாரு. இப்ப பிரசன்ட்ல ஹீரோ இந்த விஷயத்தெல்லாம் சோமியா கிட்ட சொல்றாரு. ஜானிஸ் அவங்கள ஒருத்தியா தானே இருந்திருக்கா, அவளை எதுக்காக பலி கொடுக்க நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு ஒரு டவுட் வருது. இந்த மாதிரி பிளாக் மேஜிக்லாம் பண்ற வின்சென்ட் அப்படின்ற ஒரு நபரை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காரு. அனிதா தந்து ஈஷா கிட்ட சில பேப்பர்லாம் இருந்தது பாத்தீங்களா, அதையும் காமிச்சு விசாரிக்கிறாங்க. வின்சென்ட்டும் அவருக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாரு. 4 நட்சத்திரம் பார்த்து தான் பலி கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஜானிஸோட 4 நட்சத்திரம் இருக்கு பாத்தீங்களா, ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கும். இவங்க இது வரைக்கும் பண்ணதெல்லாம் பிராக்டிஸ் தான், ஜானிஸை கொல்ல போறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்ற மாதிரி வின்சென்ட் சொல்லிட்டாரு. இந்த பேப்பர்ல நடக்க போற இடத்தை தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க போலன்ற மாதிரி வின்சென்ட் சொல்லிட்டாரு. உங்களால அந்த இடத்தை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. ட்ரை பண்ணி பாக்குறேன் அப்படின்ற மாதிரி இவரும் ட்ரை பண்றாரு. இந்த பகுதியா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இடத்தை பத்தியும் இவங்க கிட்ட சொல்லிடுறாரு. அனிதாவையும் ஜானிஸையும் எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. வின்சென்ட்டை பொறுத்த வரைக்கும் பிளாக் மேஜிக் பண்ற நிறைய பேரை தெரியும். அதுல சிலர் மட்டும் தப்பான ட்ராக்ல போறாங்க அப்படின்றது இவருக்கு தகவலா கிடைச்சிருக்கும். டோனின்னு ஒரு ஃபாதர் தான் இதை பண்ற மாதிரி எனக்கு தகவல் கிடைச்சது, நீங்க அந்த ஆங்கிள்லயும் விசாரிங்கன்னு சொல்லிட்டாரு. டோனின்ற பேரை கேட்டோன்னே ஹீரோ ஷாக் ஆயிட்டாரு. அனிதாக்கு ஒரு ஃபாதர் ட்ரீட்மெண்ட்லாம் தந்தாரு பாத்தீங்களா, அவரோட பேர் தான் டோனியா இருக்கும். அந்த டோனியை எப்படியாவது நம்ம கண்காணிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஹீரோ யோசிக்கிறாரு. இப்ப டோனி இருக்கார்ல, அவரோட வீட்டை விட்டு கார் எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அவர் கிளம்பி போயிட்டாருன்னு தெரிஞ்சோன்னா இவரும் செக் பண்றதுக்காக வீட்டுக்குள்ள வந்துடுறாரு. அந்த டோனி ஏதாவது தப்பு பண்றாருன்னா இந்த இடத்துல ஆதாரம் கிடைச்சிடும் பாத்தீங்களா, அதுக்காக தான் இந்த இடத்துல பதட்டமா தேடிட்டு இருக்காரு. இந்த மாதிரி தேடிட்டு இருக்கும் போது வீட்டுக்குள்ள இருந்து சவுண்ட் கேக்குது. என்ன சவுண்ட் கேக்குதுன்னு செக் பண்றதுக்காக இவரும் ஒவ்வொரு இடமா போயிட்டு இருக்காரு. அப்ப சட்டுன்னு யாரோ இவர் அட்டாக் பண்றாங்க. இவருமே பயத்துல அவங்க கூட சண்டை போடுறாரு. 2 பேருமே மாத்தி மாத்தி பயங்கரமா சண்டை போடுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அந்த நபரை அடிச்சு போட்டுறாரு. இப்ப முகத்தை பாக்குறவரு ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா இந்த இடத்துலயும் டோனி தான் இருக்காரு. இது எப்படி பாசிபிள் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ யோசிக்கிறாரு.
அப்புறம் தான் அவர் டோனியோட பிரதர்னு தெரிய வருது. இவர் என்ன சொல்றாருன்னா, நான் தான் உண்மையான டோனி, வெளியே போனால அவன் என்னோட தம்பி செபஸ்டியன், என்ன ரொம்ப நாளா லாக் பண்ணி தான் வச்சிருக்கான், கடைசியா நீங்க வரும்போது என்ன மாதிரி உங்ககிட்ட பேசினது அவன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த பலி கொடுக்குற விஷயத்துக்குலாம் அந்த செபஸ்டியன் தான் ஹெட் அப்படின்றது ஹீரோக்கு தெரிய வந்துருது. எதனால உங்களோட தம்பி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. டோனியே இந்த இடத்துல பிளாஷ்பேக்க சொல்றாரு. 62 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. டீ எஸ்டேட்ல வேலை பார்க்கறதுக்காக ஒரு லேடி வந்திருப்பாங்க. இவங்க வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அங்க இருக்க சில ஜென்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்களை ரேப் பண்ணிருவாங்க. அதனால இவங்க பிரெக்னன்ட் ஆயிருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் ட்வின் பிரதர்ஸ் பிறந்திருப்பாங்க, அண்ணன் தம்பின்ற மாதிரி வச்சுக்கோங்க. அம்மா இறந்து போயிடுவாங்க. இவங்க 2 பேருமே ஆசிரமத்துல வளர்றாங்க. குழந்தை இல்லாத ஒரு ஜோடி இருக்காங்கல்ல, இவங்களை தத்தி எடுக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. அதுல அம்மா இவங்களை நல்லபடியா பாத்துக்கிறாங்க. ஆனா அப்பா இருக்காரு பாத்தீங்களா, இவங்க மேல எப்ப பாரு கோவப்பட்டுக்கிட்டே இருக்காரு. அவரால் குழந்தை பெத்துக்க முடியல, அந்த கோவத்தை தான் இவங்க கிட்ட காமிச்சிட்டு இருப்பாரு. இவங்க 2 பேரை நம்ம தேவைக்காக யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இவங்களுக்கு தெரியாம இவங்க முடி நகத்தெல்லாம் எடுத்துட்டு போவாரு. அவரை பொறுத்த வரைக்கும் பிளாக் மேஜிக்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இவங்க 2 பேருமே அனாதை பசங்க தானே, இவங்க மூலியமா நம்ம வெல்த்தை சேர்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சில பூச்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. கடைசியில ஒரு பையனை பலி கொடுக்குற லெவலுக்கு போயிடுறாரு. அவன் 4 நட்சத்திரம்லாம் கரெக்டா இருக்கும். அவனை பலி கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அது வேற யாரும் கிடையாது, தம்பியா தான் இருப்பான். தம்பியை எப்படியாவது காட்டுப்பகுதிக்கு வர வச்சு காலி பண்ணணும்னு நினைக்கிறாரு. அந்த மாதிரி வர வச்சு காலி பண்ண ட்ரை பண்றாரு. இதை அண்ணன் கவனிக்கிறாரு. என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரி அப்பாவோட கழுத்தை வெட்டி சாவடிச்சிடுறாரு. இந்த கொலைக்கு நீங்க 2 பேர் ஜெயிலுக்கு போக கூடாது அப்படின்ற மாதிரி அம்மா யோசிக்கிறாங்க. நான் தான் என்னோட ஹஸ்பண்ட கொன்னன்ற மாதிரி ஜெயிலுக்கு போயிடுறாங்க. இதனால இவங்க 2 பேர் இருக்காங்கல்ல, ஒரு ஃபாதர் கிட்ட வளர ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஃபாதர் 2 பேரையும் நல்லபடியா பாத்துக்கிறாரு. ஆனா தம்பி இருக்கான்ல, அப்பா பண்ண மாதிரி நம்ம பண்ணா என்னன்னு யோசிக்கிறான். பலி கொடுத்து நம்ம எப்படியாவது பெரிய ஆளா மாறிடணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். சின்ன சின்ன பிளாக் மேஜிக் எல்லாம் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் ஃபாதர் கவனிக்கிறாரு. இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த பையனை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஃபாதர் இருந்தா நம்ம எதுவுமே பண்ண முடியாது, ஃபாதரை மாட்டி விடணும்னு நினைக்கிறான். நிறைய லேடிஸ்க்கு பித்து பிடிக்கிற மாதிரி இவன் ஒரு பிளாக் மேஜிக்க பண்ணிடுறான். பித்து பிடிச்சவங்க அவங்களே சாவடிச்சுக்கிறாங்க. இதுக்கு ஃபாதர் தான் காரணம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிக்கிறாங்க. அதனால ஃபாதரை அரெஸ்ட் பண்ணி இங்க இருந்து கூட்டு போயிடுறாங்க. தம்பி தப்பான ட்ராக்ல போயிட்டு இருக்கான்ல, அதனால அண்ணனும் அவனை விட்டு விலகிடுவாரு. ரொம்ப வருஷம் இவங்க 2 பேருமே மீட் பண்ணிக்காம தான் இருப்பாங்க. தம்பி இத்தனை வருஷத்துல ரொம்ப மோசமானவனா மாறிடுவான். மாறினவன் நம்ம அண்ணன் அடையாளத்துல இருக்கணும். ஏன்னா அண்ணன் வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லவரா இருக்காரு, இதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும்னு நினைச்சிருப்பான். அதனால தான் அண்ணனை லாக் பண்ணிட்டு இவன் வெளியே நடமாடிட்டு இருப்பான். இவர் வாட்டி இவர்கிட்ட பேச வரும்போது இவரோட பேச்சே கொஞ்சம் வித்தியாசமா இருந்திருக்கும். சோ நம்ம தம்பி கிட்ட தான் பேசியிருக்கோம் அப்படின்றது ஹீரோக்கு தெளிவா புரியுது. இப்ப கடைசியா பலி கொடுக்க போறாங்கல்ல, அது எப்படியாவது தடுக்கணும்னு ஹீரோ யோசிக்கிறாரு. வின்சென்ட் மூலியமா எந்த இடத்துல நடக்க வாய்ப்பு இருக்குன்றதை உங்களுக்கு தெரிஞ்சிருது. ஹீரோ இருக்கார்ல, செல்வமா பாக்குறதுக்காக வராரு. செல்வம் இன்னும் படுத்துட்டு தான் இருக்காரு. இவர் செல்வம் யூனிஃபார்மா பக்கத்துல வைக்கிறாரு. அதே மாதிரி நாங்க இந்த இடத்துக்கு தான் போறோம், முடிஞ்சா வான்ற மாதிரி எழுதி வச்சுட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. வின்சென்ட் சொன்ன இடத்துக்கு இவங்க மொத்தமா வந்துடுறாங்க. அந்த இடத்துல தான் ஏதோ ஒரு நிகழ்வு நடந்துட்டு இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. நம்ம கரெக்டா தான் வந்திருக்கோம் அப்படின்றத இவங்க புரிஞ்சு உள்ள நுழைய பாக்குறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் அந்த செபஸ்டியன் ஃபீல் பண்ணிடுறாரு. அந்த செபஸ்டியன் இருக்காரு பாத்தீங்களா, அனிதாவை கண்ட்ரோல்ல தான் வச்சிருக்காரு போல, நீ போய் கவனி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப அனிதாவும் சண்டை போடுற மாதிரி கோவமா வந்துட்டு இருக்காங்க. அதை தாண்டி செபஸ்டியனுக்கு நிறைய ஆட்கள் இருக்காங்கல்ல, அவங்களும் மாஸ்க் போட்டு சண்டை போடுறதுக்காக வராங்க. ஒரு குரூப் மாஸ்க் போட்டு வராங்கல்ல, அவங்கள சமாளிக்கிறாங்க. அதே சமயம் ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, உள்ள இருக்க அனிதாவை சமாளிக்கிறாரு. மாஸ்க் போட்டவங்க ஒருத்தர் 2 பேர் இல்ல, ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. சுத்தமா இந்த டீமால சமாளிக்க முடியல. இப்ப டேவிட் காயப்பட்ட மாதிரி கீழே விழுந்து கிடக்கிறாரு. மாஸ்க் போட்ட ஒரு நபர் கத்திய வச்சு இவரோட கழுத்தை அறுக்கிறதுக்காக வரான். அப்பன்னு பார்த்தா அந்த நபர் யாரோ ஷூட் பண்றாங்க. ஷூட் பண்ணது யாருன்னு இப்பதான் நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா செல்வம் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஷார்ட் கன் வச்சு ஷூட் பண்ணிருப்பாரு. இப்ப நார்மல் நிலைமையில இருக்காரு. இந்த டீம் கூட பயங்கரமா சண்டை போடுறாரு. இதனால இவங்க ஆட்களும் திரும்பி எந்திரிச்சு மாஸ்க் மேனுங்க கூட சண்டை போடுறாங்க. அனிதா இருக்காங்க பாத்தீங்களா, ஹீரோவை போட்டு புரட்டி எடுத்துட்டு இருக்காங்க. ஈஷா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நான் அனிதாவை பாத்துக்கிறேன், நீங்க போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோவும் எப்படியாவது செபஸ்டியனை தடுக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. செபஸ்டியன் இருக்கான் பாத்தீங்களா, அந்த ஜானிஸை ஒரு இடத்துல படுக்க வச்சிருக்கான். ஜானிஸை வெட்டணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறான். அதுக்குள்ள இவர் வந்துடுறாரு. ஷூட் பண்ற மாதிரி கன்னை பயன் பண்றாரு. ஒழுங்கா நிறுத்திடு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. செபஸ்டியன், நீ கூட இங்க இருந்து தப்பிச்சு போய்க்கோ, ஆனா தயவு செஞ்சு ஜானிஸை விட்டுரு அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்டுட்டு இருக்காரு. ஆனா அவன் ஒத்துக்க மாட்டான். எப்படியாவது பலி குத்தரணும் அப்படின்ற மாதிரி வேகமா பலி கொடுக்கறதுக்காக வரான். வேற வழி இல்லாம இவர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த இடத்துல செபஸ்டியனை ஷூட் பண்ணிடுறாரு. இவங்க எல்லாருமே சண்டை போட்டாங்க பாத்தீங்களா, அதுல இந்த பில்டிங்கோட சீலிங் ரொம்ப வீக் ஆயிருது. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா விழ ஆரம்பிக்குது. இவங்க எல்லாருமே சேஃபான இடத்துல போய் விழுந்துடுறாங்க. ஜானிஸை காப்பாத்திருக்க மாட்டாங்க. ஜானிஸ் மேலேயே அந்த சீலிங் விழுந்துருது. ஜானிஸும் செபஸ்டியனும் இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இவர் கேஸை முடிச்சு வச்சிருக்காரு. ஆனா சோமியா இருக்காங்கல்ல, 2 பேரோட பாடியும் கிடைக்கலையே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா அந்த இடத்துல ஒரு வாட்டர் இருந்திருக்கும். அந்த வாட்டைக்குள்ள தான் 2 பேரோட பாடியும் போயிருச்சு அப்படின்ற மாதிரி தான் கேஸை முடிச்சிருப்பாங்க. நிச்சயமா அவங்க 2 பேருமே இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. அப்ப இதுக்கப்புறம் இந்த பலி கொடுக்கறதுலாம் நடக்காதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி சோமியா கேக்குறாங்க. கண்டிப்பா நடக்காது அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. இல்ல சார், நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க.
வேற ஒரு பகுதியில பலி கொடுக்கறது நடந்திருக்கு. அதனால தான் இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக சோமியா வந்திருப்பாங்க. 6 வருஷம் அமைதியா இருந்தவங்க திரும்பி வேலையை காட்டியிருக்காங்க. நீங்க உங்க கேஸ்ல பலியை எப்படிலாம் கொடுத்தாங்கன்னு சொன்னீங்களோ அதே மாதிரி தான் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி போட்டோஸ் எல்லாம் காட்டுறாங்க. இதெல்லாம் பாக்குற ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு இருக்காரு. அப்ப இன்னமும் அந்த குரூப் நடமாடிட்டு தான் இருக்காங்களா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. கண்டிப்பா அந்த செபஸ்டியன் இறந்து போயிருக்க வாய்ப்பு இல்ல, அவன் தான் திரும்பி டீமை ஆக்டிவேட் பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் சோமியா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த அக்காலின்ற குரூப் இருக்காங்க பாத்தீங்களா, 1950ல இருந்தே இருப்பாங்க. அண்டர் கிரவுண்ட்ல இவங்களுக்காக ஒரு சீக்ரெட் பிளேஸ் வச்சிருப்பாங்க. அந்த பிளேஸை நமக்கு காட்டுறாங்க. இன்னமும் அந்த குரூப்ல நிறைய பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் காட்டுறாங்க. இந்த கதை இன்னும் முடியல, இன்னும் இருக்குன்ற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படத்தோட கதை வித்தியாசமா இருந்திருக்கும். கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.